வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழைய பட்டு புடவையை வச்சு எப்படி வந்து லாங் ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மெரூன் கலர் ஒரு பட்டு சாரீ தான், ஓல்டு பட்டு சாரீ தான் இது. அதை நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு முந்தி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முந்தி வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத நான் வந்து பாட்டமுக்கு அப்படியே பாவாடைக்கு போட்டுற போகிறேன். இது வந்துட்டு நான் மேல் பாட்டாக நான் வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம அளவுகள்லாம் பார்த்துடலாம். அளவு வந்து நான் மார்பு சுற்றளவு 32 எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் எப்படி எடுத்தேன்னு சைடில் கொடுக்குறேன். இடுப்பளவு எல்லாமே சைடில் கொடுக்குறேன். அந்த 32 வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும். எதனால் 4ஆல் டிவைட் பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த துணியை வந்து 4ஆக மடிச்சு போடுவோம். அதனால் 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 8 வரும். ப்ளஸ் 1 இன்ச் லூஸ் அலவன்ஸ் வச்சுக்கணும். அப்போது 9 இன்ச் வரும். 9 இன்ச்சுங்கிறது வந்து நம்மளுக்கு துணியில் மார்க் பண்ணுற அளவு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவைட் 4 + 1 எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் வரும். அந்த 32ங்கிறதுலாம் மாறி வரும். இடுப்பளவு வந்து 26 டிவைட் 4 பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு என்ன வரும்னா 6.1 வரும். ப்ளஸ் 1/2 இன்ச் இடுப்புக்கு நம்ம வந்துட்டு லூஸ் அலவன்ஸ் விட்டால் போதும். இப்போ வந்துட்டு நெக்கு ப்ளஸ் ஷோல்டர் ரெண்டு சேர்த்தி தான் எடுக்க முடியும். அதை வந்து தனியாக நம்ம நெக்கு ஷோல்டர்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மார்பு சுற்றளவு வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நெக்கு ப்ளஸ் ஷோல்டர் சேர்ந்து வந்துடும். 6ஆல் டிவைட் பண்ணும்போது 32 5.3 வரும். 5.3 வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை வந்து எடுத்துப்போம். ஷோல்டர் வந்து எப்பயும் நம்மளுக்கு எந்த உடம்பு அளவு இருந்தாலும் 3 இன்ச் வச்சுக்கலாம். அதில் மீதி எவ்வளோ இருக்கோ 5.3ல் 3 போச்சுன்னா எவ்வளோ இருக்குமோ அதை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நெக்கில் 2.3ன்னு. இப்போ ஆம் லென்த்தும் வந்துட்டு அதே அப்படியே 5.3 அந்த லென்த்து. ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல் லென்த்து 53. நான் வந்து டாப்புக்கு 14 எடுத்துக்கிறேன். இப்போ பாட்டமுக்கு மீதி வந்து எவ்வளோ எடுக்கிறதுனா ஃபுல் லென்த்து மைனஸ் டாப் லென்த்து 53ல் -14 போச்சுன்னா 39. ஆம் ரவுண்டு புஜ வளைவு வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்ட்டு நான் சைடில் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரியே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்தால் எனக்கு வந்து 14.25 வந்தது. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்னா 7.1 வரும். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை விட டிவைட் 2 பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிவைட் 2 + 1/2 + 1 இதெல்லாம் நீங்கள் சேம் அதே வச்சுக்கணும். என்ன அளவு எடுக்கிறோமோ அதுலேருந்து நம்ம வந்துட்டு கழிக்கிறது கூட்டுறது இதெல்லாம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 4ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ஃபோல்டிங் சைடில் வந்துட்டு நான் வந்து ஹிப் சைஸ் எடுத்தேன் பார்த்திங்களா, இடுப்பு அளவு 7.1 நம்மளுக்கு வந்தது பார்த்திங்களா, அந்த அளவை இங்கே வந்து நான் வந்து முக்கோணம் கிடைக்கிற மாதிரி நான் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். அது வந்து சரிசமமாக இருக்கணும். அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு 5 இன்ச்சு கிடச்சிருக்குது. அந்த பக்கமும் எனக்கு 5 இன்ச்சு கிடச்சிது. 5 இன்ச்சு வச்சு நான் வந்து ஃபுல்லாக ரவுண்டுக்கே நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த ஆர்ச் ஒன்று கிடைக்கும். ஆர்ச்சை தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. இடுப்பு சைடு எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவு இதுதான். இப்போ வந்துட்டு நான் லென்த்து வந்து 39 எடுத்தேன் பார்த்திங்களா, பாட்டம் லென்த்து. அந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம வச்சுக்கிட்டே வரணும். எனக்கு வந்துட்டு கரை இருக்கிறனால 39 ஃபுல்லாக கிடைக்கல. நான் வந்து 37 தான் வந்துட்டு இந்த சாரீ பீஸில் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் 37 எடுத்துக்கிட்டு அப்புறம் இது கரையை வந்துட்டு 2 இன்ச்சஸ் நான் வந்து கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போது நான் வந்துட்டு 37 அளவுக்கு நான் வந்து ஃபுல் ரவுண்டுமே வந்து மார்க் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஃபுல் ரவுண்டுக்குமே மார்க் பண்ணிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆர்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணுற பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. அந்த ஆர்ச்சிலேயே கட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து இந்த மார்க் பண்ண 37 இன்ச்சஸில் மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த ஆர்ச்சி, அதுலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பாட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டாப் ரெடி பண்ணிக்கலாம். டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 14 வந்து டாப் கிடச்சிது எனக்கு. 14 இன்ச்சஸ் டாப்பு. அதுக்கு நான் 1 இன்ச் வந்து 1/2 இன்ச் மேலே தையலுக்கும் கீழே 1/2 இன்ச் தையலுக்கும் விட்டுட்டு 15 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் டாப்போட லென்த்து. இப்போ வந்துட்டு நெக்கும் ஷோல்டரும் நம்ம வந்துட்டு 5.3 எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். 5.3 வச்சு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஆம் லென்த்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதுவும் 5.3
3 தான். நீங்கள் என்ன உடம்பளவு எடுத்திங்கனாலும் அதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நெக் ப்ளஸ் ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஆர்ம் லென்த்துக்கு வச்சுக்கோங்க. 6 வந்ததுனாலும் 6 வந்து நெக்குக்கு நெக் ப்ளஸ் ஷோல்டருக்கு வச்சுட்டு லென்த் ஆர்ம் லென்த்துக்கும் 6ஏ வச்சுக்கோங்க அதே அளவு. இப்போ வந்து செஸ்ட்டு நான் வந்து 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அந்த லென்த்தில் ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே ஒரு வளைவு ஆர்ச் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டேன். இப்போது நெக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் பார்த்திங்கன்னா 2.3 எடுத்திருந்தேன். 2.3 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு 5.25 எடுத்துக்கிறேன். நான் கீழேயும் 2.3க்கு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து நெக் லென்த் வந்து 5.25 எடுத்துக்கிறேன். நான் ரெண்டுக்கும் சேர்த்து 5.25 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ, நம்ம ஃப்ரண்ட் நெக் மட்டும் 5.25க்கு மேலே நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் நெக் மட்டும் கரெக்டாக 5.25 5.5 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் நெக் வேணால் நீங்கள் 6.5 கூட வச்சுக்கலாம், 7 கூட வச்சுக்கலாம் டீப் நெக்காக கூட. இப்போ நான் ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.1 நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். 2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே வந்துட்டு நான் வந்து ஒரு வளைவு போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே அளவில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு பேக் நெக் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. உடம்பு அளவு 9 இன்ச் வச்சேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் ஒரு நான்ச் வந்து போட்டுக்கிறேன். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து 16 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு மேலே மட்டும்தான் தையல் போட போகிறேன், கீழே வந்து மடிச்சடிக்க போகிறதில்ல. அதனால் 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கிறேன். இந்த பக்கமும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்க போகிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இப்போ வந்து நான் மார்பு சுற்று அளவு 32 இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.2 வரும் நம்மளுக்கு. அதை வந்துட்டு நான் இந்த இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவாக இருந்தாலுமே ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 40 இன்ச்சு இருந்தாலும் சரி 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும், 41 இருந்தாலும் 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எந்த அளவு வந்தாலுமே 30 இன்ச்சு இருந்தாலும் 10ஆல் டிவைட் பண்ணி இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ம் ரவுண்ட் எடுத்தோம் பார்த்திங்களா 14.25, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.1 வரும். அந்த அளவை நான் இப்போ இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் நம்ம வச்சுக்கணும். எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த 7.1 அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டு நம்ம 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டேன் நான். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையோட அகலம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வந்தது, அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 இன்ச் தையலுக்கு நான் விட்டுக்கிறேன். இதை வந்துட்டு இப்போது ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு. இப்போது நான் இந்த இடத்துல சென்டர் எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டோம் பார்த்திங்களா 7.1 மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து 3.5 இன்ச்சு சென்டர் வரும். அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டு இப்போ நான் ஒரு வளைவு போட்டுக்கிறேன் இந்த பக்கம். இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லீவோட ஒரு ஷேப்பு. நம்ம இந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி ஃபுல்லாக ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைனிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஃபோல்டிங் சைடில் வச்சு 7.1 ஹிப் சைஸ் எடுத்தேன் பார்த்திங்களா அளவு, ஹிப்போட அளவு இடுப்பு அளவு, அதை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ப்ளஸ் 2 இன்ச் தையலுக்கும் விட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்து க்ராஸாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கடைசீட்டில் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டு நம்ம கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கால் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இந்த ஒட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது லைனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஒட்டு போட்டோம் பார்த்திங்களா, ஒட்டுக்கு கொடுத்தோம் பார்த்திங்களா, அதை தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கிட்டேன். இப்போ நான் வந்து கீழே வந்து மடிச்சடிச்சுக்க போகிறேன். லைனிங் வந்து கீழே மடிச்சடிச்சுக்கோங்க இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் நான் ஒட்டு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் அகலம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒட்டு போடுறது. இப்போது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தைக்கிற மாதிரி தான் அந்த இது தேவையில்லை, ஒட்டு போட தேவையில்லை. இப்போ நான் லைனிங்கையும் பாட்டம் பீஸ் சாரியில் கட் பண்ண பார்த்திங்களா, அதையும் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
நம்ம வந்து லைனிங்க்கு மட்டும்தான் 2 இன்ச்சு தையலுக்கு விட்டோம். மேலே அந்த saree பீஸில் 7.1 வச்சு தான் நம்ம வந்து ஆர்ச் போட்டோம். நம்ம ஆர்ச் போடுறதுலேயே நம்மளுக்கு தையலுக்கும் சேர்த்து வந்துடும். அதனால் நம்மளுக்கு தையலுக்குன்னு தனியாக விட தேவையில்ல. இப்போ நான் வந்து கரையை 2ஆக வெட்டி அதை வந்துட்டு நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கீழே பாட்டமில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து கிடச்சிது. இப்போ நான் வந்துட்டு டாப்பை வந்து லைனிங் வெட்டி நான் அது மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து விட்டு நான் வந்துட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை மடக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துப்போம். அப்புறம் நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்து எல்லாத்தையும் நம்ம உள்ளே மடக்கி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம டபுள் தையல் போடும்போது இன்னும் கொஞ்சம் லுக்கு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பேக்கும் நான் வந்துட்டு ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் அதுவும். இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஷோல்டர் 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வியர் பண்ணும்போது லைட்டாக அது வந்து வெளியே தெரியும். அந்த கார்னர் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்லீவை வந்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம். நான் லைனிங் வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்லீவும் ஃப்ரண்ட்டு பேக்கும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அது பிசுறு தட்டாத இருக்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக கொஞ்சமாக ஒரு 4 இன்ச்சஸ் அளவுக்கு லைனிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து கையை வந்து ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணியாச்சு 2 பக்கமும் இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்ம வந்து டாப்பையும் பாட்டமையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பாட்டமை வந்து இப்போ எடுத்து டாப் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லாங் ஃப்ராக் வந்து 3/4 ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க 2 பக்கமும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி அளவு எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த அளவெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அந்த அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு சைடு அடிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ கையை ஜாயின் பண்ணிக்கிறேன். கையை வந்துட்டு இப்போது நம்ம வந்து 4.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு வரேங்க பாருங்கள். சைடு அடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் செஸ்ட் பக்கம் வந்ததையும் நான் 2 இன்ச்சஸில் வந்து நாச் போட்டிருக்கேன். அந்த இடத்த வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இடுப்பு சைடு வந்து 2 இன்ச்சஸில் நாச் போட்டிருக்கேன். அந்த மார்க்கை வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த இடத்தையும். இப்போ வந்து சைடு வந்துட்டு அடிக்கும்போது லைனிங் பீஸை தள்ளி விட்டுட்டு உள் பீஸு சாரீ பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் மட்டும் நான் தையல் போட்டு வரேன் இந்த மாதிரி. இப்போ லைனிங் பீஸை வந்து தனியாக நம்ம வந்துட்டு சாரீ பீஸை உள்ளே தள்ளி விட்டுட்டு அதை மட்டும் தனியாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த பீஸை உள்ளே தள்ளி விட்டுருவோம். இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து தையல் போட்டுப்போம். 2ஐயும் ஒன்றா போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்காது. லைனிங் பீஸ் வந்து குறுகலாக இருக்கிறனால இப்போ சாரீ பீஸை வந்துட்டு அது மேலே வச்சு அடிச்சிங்கன்னா அதையோட ஒன்றா அடிச்சிங்கன்னா இதே அளவுக்கு அதுவும் வந்துட்டு குறுகனாப்பில் ஆயிரும். அதனால் வந்துட்டு நம்ம தனித்தனியாக தான் அடிக்கணும். இப்போ வந்துட்டு நான் இதை வந்து தனியாக தைச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள். அடுத்த பக்கமும் அதே மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அதை இதில் காமிக்கல. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.